காலையில் கால் பண்ணி அம்மாவுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறேன். அது ஒன்று தான் குறைச்சல். அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அடப்போடா அவங்க சொல்கிறப்ப அவ்வளோ சிரிச்சுட்டே சொன்னாலும் அதுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், ஆம்பளைங்க நாங்கள் தான் எல்லாத்துக்கும் அலையணும், பெண்கள் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கிற இடத்துல கிடச்சிருது அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லவா? ஈஸியாக அவங்கள நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். எனக்கு என்ன தெரியும், எதுவும் பேசாத அப்படின்னு. ஈஸியாக அவங்க மேலே வன்கொடுமைகளை நடத்துகிறோம். ஈஸியாக அவங்களுக்கு நடக்கிற எல்லா அநியாயத்தையும் கண்டுக்காமல் அப்படியே போயிடுறோம். ஈஸியாக அவங்கள வரதட்சணை கொடுமை பண்ணுறோம். ஈஸியாக 3-4 பிள்ளைங்களை பெற்றுக்க வைக்கிறோம். ஈஸியாக ஒரு குடும்பத்துக்கே ஆக்கி போடும் வாழ்க்கை ஃபுல்லான்னு சொல்கிறோம். ஈஸியாக தீட்டுன்னு தள்ளி வச்சிடுறோம். ஈஸியாக படித்தது போதும்னு சொல்லிடுறோம். ஈஸியாக மலடின்னு பட்டம் வேற கொடுத்துட்றோம். ஈஸியாக நேரம் உடல் எடை இப்படி அப்படின்னு சொல்லி ஈஸியாக கேலி கிண்டல் பண்ணுறோம். ஈஸியாக அசிங்கமாக பேசிடுறோம். ஒரு யுகமே ஆகியிருக்கு அவங்க வெளி உலகத்துக்கு படித்து அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. பொம்பளைக்கு எதுக்கு இவ்வளோ ஆசை அப்படின்னு அடக்கிற இந்த உலகத்தில் நான் சொல்கிறது இதுதான், அளவுக்கு மீறி ஆசைப்படுங்க. பிடிச்சதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க கண்ணு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுங்க. Happy Women's Day to all the strongest women in the society. Love you all. Bye.